வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இடுகட்டி திறன் மேம்பாட்டு பயிற்சி குறித்து உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவன வேளாண் விரிவாக்க முதுநிலை விஞ்ஞானி முனைவர் பி சுந்தராம்பாள் விவரிக்கிறார். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை வேளாண்மையில் காய்கறி சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் தம்பட்டி கிராம வேளாண்மையாளர் சி சிவகுமார் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாட்டுக்கோழிக்கான தீவன மேலாண்மை உத்திகள் குறித்து திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி மற்றும் மேலாண்மை துறை இணை பேராசிரியர் முனைவர் எம் முருகன் வழங்கும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை வேளாண்மை முறை இந்தியாவில் தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வரும் முறையாகும். மண்ணில் உள்ள அங்கக கழிவுகள் நன்றாக மட்கச் செய்து அவற்றில் உள்ள ஊட்டச்சத்துக்களை மண்ணிற்கு அளிக்கிறது. வளர்ந்து வரும் மக்கள் எண்ணிக்கை காரணமாக வேளாண் உற்பத்தியை நிலைப்படுத்துதல் மட்டுமல்லாது அதை சீரான முறையில் உயர்த்தலும் தற்போதைய தேவையாகிவிட்டது. ஆகவே இயற்கை வேளாண்மையில் காய்கறி சாகுபடி செய்து வெற்றி கண்ட நீலகிரி மாவட்ட தம்பட்டி கிராம விவசாயி சி சிவகுமார் தனது அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் விவசாயத்தை ஆரம்பிக்கும் போது ரசாயன விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஹெச்ஆர்எஸ், ஊட்டியில் இருக்க ஹெச்ஆர்எஸ் ஒரு தொண்டு நிறுவனம், அவங்களோட சேர்க்க நட்பு ஒன்று கிடச்சிது. அப்போது இயற்கை விவசாயம் செய்யணுங்கிற ஒரு தூண்டுதல் ஏற்பட்டது. சரி, நம்ம தோட்டத்தில் போய் செய்யும்போது நான் முதலாக கார்னேஷன் மற்ற விவசாய காய்கறிகள் அத்தனையும் செஞ்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் மருந்தடிக்கிறதும் அதனுடைய இருக்க பாதிப்பையும் எங்களாலேயே உணர முடிஞ்சது. மருந்தடிக்கும்போது நம்மளுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுதுன்னு உணர முடிஞ்சது. இயற்கை விவசாயத்தை பற்றி சொல்லும்போது முதல்ல எல்லோரும் ரொம்ப நாளாகும், இயற்கை விவசாயத்தில் நிறையா ஈல்டு கிடைக்காது அப்படிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் 2 மனசாக தான் அதுக்குள்ளே நான் இறங்கினேன். இயற்கை விவசாயம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கிறதுல ஒரு பாதி அளவாக செய்யலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். அந்த ஆரம்பிக்கிற நேரத்தில் எங்களுக்கு நிறைய ட்ரைனிங் ஹெச்ஆர்எஸ் மூலியமாகவும் வேறு தொண்டு நிறுவனங்கள் மூலியமாகவும் நிறைய ட்ரைனிங் கிடைக்க வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பில் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ளேயே எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது, இயற்கை விவசாயம் ரசாயன விவசாயத்தை விட நான் அந்த அளவாகவே நல்லாவே செய்ய முடியும், எதுவும் ரசாயனம் இல்லாமல் செய்ய முடியுங்கிற அளவுக்கு பல ட்ரைனிங் கிடைச்சது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த 10 வருஷத்தில் விவசாயத்தில் கற்றுக்கிட்டது முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மண்ணை வளப்படுத்திட்டோன்னா வேறு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. இயற்கை விவசாயத்தில் இந்த மண்ணை வளப்படுத்துறதுக்கு உண்டான கம்போஸ்ட்ங்கிற மக்கு உரம் தயாரிக்கிறது தான் ரொம்ப
சீக்கிரமாக நம்ம செய்யணும். நம்மளுடைய மண் வந்து மக்கு உரம், அதாவது கம்போஸ்டாகவே மாறிடுச்சுன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடைக்கிறதில்ல. அதுக்குண்டான நிறைய ட்ரைனிங் கற்றுருக்கோம். இப்போ நல்லா விவசாயம் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கிறோம். அந்த எந்த பொருள் போட்டாலும் இப்போ எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்ல. நிறைய ஆர்கானிக் விவசாயத்துக்கு வரும்போது கேள்விகள் பல எழும். இனிஷியலாக நம்ம சேஞ்ச் ஆகும்போது நமக்கு நூற்றுக்கணக்கான கேள்விகள் வருது. ஆனால் அந்த விவசாயம் செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது எல்லா கேள்விக்கும் விடையும் கிடைக்குது. இந்த இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நீலகிரி மாவட்டத்தில் இங்கே இருக்க எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ் செய்யக்கூடிய ப்ரொக்கோலி, லெட்யூஸ், சைனீஸ், செலரி, ரெட் கேபேஜ், கேரட், எல்லா விதமான காய்கறியும் இங்கே நீலகிரியில் என்னென்ன காய்கறி விளையுதோ அத்தனையுமே செய்கிறோம். பொட்டேட்டோ மாத்திரம் ஒரு சீசனில் மாத்திரம் செய்கிறோம். 2வது சீசன் மழை வரதுனால சில இடர்பாடுகள் கிடைக்குது. அதனால் அது பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியலங்கிறதுனால இந்த ஃபெப்ரவரி சீசனில் மாத்திரம் தான் செய்கிறோம். மற்ற கிராப்ஸ் எல்லாமே நாங்கள் எல்லா நேரத்துலையும் பனி உழுகிறத தவிர மற்ற எல்லா நேரத்துலையும் எல்லா கிராப்ஸும் ஆர்கானிக்கில் செய்கிறோம். எல்லாமும் நல்லா சக்ஸஸாக வருது. எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் கிடைக்குது. இயற்கை விவசாயம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4-5 வருஷத்துல பெரிய வித்தியாசம் தெரியுது. முன்னெல்லாம் வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். இயற்கை விவசாயம் செஞ்ச அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மழை இல்லைன்னா கூட வாரத்தில் ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போதும். ப்ளஸ் நல்லா கம்போஸ்டாக இருக்கும்போது நாங்கள் மழை இல்லாத நேரத்தில் தோட்டம் முழுக்க மல்ச்சிங்கிற மூடாக்க போட்டுருவோம். இப்போ மழை சீசன்னால் மூடாக்க எடுத்திருக்கோம். இந்த மூடாக்க போட்டுட்டோன்னா நீங்கள் இரவு நேரத்தில் மாய்ச்சர்லேருந்து கூட தண்ணி எடுத்து எங்களுக்கு 10 நாளைக்கு ஒரு நாள் தண்ணி ஊற்றினா கூட போதுங்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. தண்ணியுடைய இது வந்து இப்போ 1 ஏக்கரா செஞ்சுட்டு இருந்த தண்ணியை கண்டிப்பாக 5 ஏக்கராக்கு மேலே செய்ய முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. தண்ணி குறைவாக எடுத்துக்கிட்டாலும் நல்ல வளமாக செய்ய முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. மண் மாற தண்ணியுடைய தேவைகள் குறையிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய ஏரியாவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த தண்ணிக்கு அளவாக. இயற்கை விவசாய முறைகள் பல இருந்தாலும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறோம். நாங்கள் நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா 0 பட்ஜெட், நேச்சுரோ சயின்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் அதே மாதிரி பஞ்சகாவியா, தசகாவியா, பல விஷயங்கள் இருக்குது. அந்த எல்லா விஷயத்துலையும் நம்ம ஃபார்மருக்கு நம்ம தோட்டத்துக்கு எது தேவையோ அது என்ன அவைலபிலிட்டியோ காசு செலவு பண்ணாமல் நம்மகிட்ட இருக்க பொருளை வச்சு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை தான் நாங்கள் இங்கே இயற்கை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலீடு வருஷம் ஆக மிக குறைவாக ஆகிக்கிட்டே வருது. தோட்டத்தில் கம்போஸ்ட் பண்ணக்கூடிய களை செடிகளை மாத்திரம் எந்த களை செடிக்கும் இப்போ மருந்து அடிக்கிறதில்ல, எரிக்கிறதும் இல்லை. எல்லாத்தையும் கம்போஸ்ட் பண்ணுறதுனால எருவாக வந்து வேறு எதையுமே எதிர்பார்க்கறதில்ல. மாடு இருக்கிறதுனால அந்த மாடோட சாணத்தோட கலந்து அதை கம்போஸ்ட்டாக மாற்றுறதுனால எங்களுக்கு செலவு வருடம் ஆக மிக குறைந்திருக்கு. நீரும் நிறைய அடிக்க வேண்டியது இல்லாதனால எங்களுக்கு டீசல் மிச்சமாகுது, கரண்ட் வச்சுருக்கோம், கரண்ட் மிச்சமாகுது. இதனால் எங்களுடைய முதலீடு ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இதோடைய விலைகள் நல்லா விலை கிடைக்கிறதுனால, ஆர்கானிக் பொருளுக்கு நல்லா விலை கிடைக்கிறதுனால எங்களுக்கு முதலீடு கம்மியாக இருக்கிறதுனால எங்களால் வாழ்வை வளம்படுத்திக்க முடியுது. இயற்கை விவசாயத்தில் பொருட்களை விற்பது பார்த்திங்கன்னா முன்னாடி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ அவேர்னஸ் அதிகமாக கிடைச்சதுனால கடந்த 5 வருஷமாக நம்ம என்ன விளைவிக்கிறோமோ அதை விட 50-60% அதிகமாக தான் கேட்குறாங்க. அந்த விவசாய பொருட்களுடைய தொடர்ந்து கொடுக்குறதும் அதை வெரைட்டியாகவும் கொடுக்குறதா இருந்தால் எவ்வளோ வேணால் எடுத்துக்கிறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. அந்த முயற்சியில் ஈடுபட்டுட்டு தான் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா தனித்தனியாக செய்யாமல் ஒரு குழுவாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு விவசாயம் பண்ணி வருடம் முழுவதும் கிடைக்கிற மாதிரியும் கன்சிஸ்டன்சியும் வெரைட்டியும் நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணினா டிமாண்ட் வந்து மிக அதிகமாக இருக்குது. அதுக்காக இப்போ நாங்கள் 4-5 பேர் சேர்ந்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த கிராமத்தில் இருக்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த இயற்கை முறை விவசாயத்தில் வருடம் முழுவதும் எல்லா பொருட்களும் எல்லா நேரத்துலையும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் செஞ்சுருக்கோம். இப்போ நாங்கள் தனித்தனியாக செய்கிறதுனால என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரே பொருள் இப்போது இந்த லெட்யூஸையே இன்னொருத்தர் 4 பேர் போடும்போது வர மார்க்கெட்லேருந்து வரவங்களுக்கு டிமாண்ட் கம்மியாக இருக்குதுங்கிறதுனால அந்த விலையை ரொம்ப குறைச்சி கேட்குறாங்க. இயற்கை விவசாயங்கிறது ஒரு சர்க்கிளில் இருக்கிறதுனாலையும் ஒரே பொருள் அதிகமாக வரதுனாலையும் விற்க முடியாமல் போயிடுது. பல விதமான பொருட்கள் எல்லாம் ஒன்றா இருந்ததுன்னா விற்க முடியும். அதுக்காக தான் இப்போ நாங்கள் குழுவாக சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். மேலும் எங்களுக்கு ஸ்ப்ரிங்க்லர் அதெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. அது மிகவும் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. மேலும் இன்னும் இயற்கை விவசாயத்துக்கு உண்டான முதல்ல அந்த கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த 1 வருட காலத்திற்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் அந்த பொருட்களை நமக்கு கஷ்டப்படாமல் கிடைக்கிற மாதிரியும் முடிந்த வரைக்கும் எல்லா விவசாயத்துக்கும் மாடு ஒன்று கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா விவசாயம் பண்ணுறதுக்கும். ஏன்னா இயற்கை விவசாயம் மாடு இல்லாமல் பண்ணுறது மிக மிக கஷ்டம் என்ன செலவு அதிகமாகும். மாடு இருந்தால் எந்த செலவுமே ஆகாது. மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் சி சிவகுமார் அவர்களை 09787749999
47 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். அசைவ உணவுக்கு ஆசைப்படுபவர்களிடம் நாட்டுக்கோழியின் மீது நாட்டம் அதிகரித்து வருகிறது. இன்றும் கிராமப்புறங்களில் நாட்டுக்கோழி சமையலுக்கு தனி வரவேற்பு உள்ளது. ஆகவே நாட்டுக்கோழிகளின் அதிகரிக்கும் தேவையை கருத்தில் கொண்டும் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கூடுதல் வருமானம் தரும் வகையிலும் நாட்டுக்கோழிகளுக்கான தீவன மேலாண்மை உத்திகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி மற்றும் மேலாண்மை துறை இணை பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் விவரிக்கிறார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களில் நம் மாநிலத்தில் இப்போது நாட்டுக்கோழி வளர்ப்பு மிகவும் லாபகரமாக வளர்ந்து வரும் தொழிலாகும். நாட்டுக்கோழி வளர்ப்பு மிகவும் லாபகரமாக இருக்க வேண்டுமானால் சரியான அறிவியல் ரீதியான தீவன பராமரிப்பை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். பொதுவாக கோழிகளுக்கு தீவனம் வழங்குதல் என்பது அறிவியல் பூர்வமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கோழிகள் இறைச்சி மற்றும் முட்டைக்காக வளர்க்கப்படுகின்றன. கோழி தீவனத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு போன்ற தானியங்களும், கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, சூரியகாந்தி புண்ணாக்கு, மீன்தூள் போன்ற புண்ணாக்கு வகைகளும், அரிசி தவிடு, கோதுமை தவிடு போன்ற தவிடு வகைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் நாட்டுக்கோழிகளை தீவனம் அளிக்கும் பொழுது நாட்டுக்கோழிகள் பொதுவாக 10 to 12 வாரங்கள் வரை வளர்க்கப்படுகின்றன. அந்த 12 வார வயதில் அவை 1 to 1.25 கிலோ எடை இருக்கும். இந்த எடையை பெற கோழிகளுக்கு இந்த வயதில் சரியான அளவு சரிவிகித சமான தீவனத்தை அளிக்க வேண்டியுள்ளது. முதல் 2 வாரங்களுக்கு கறிக்கோழிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற தீவனத்தையே நாம் அளிக்கலாம். அதில் புரதம் அதிகமாக இருக்கின்றது, எரிசக்தியும் அதிகமாக இருப்பதால் நாட்டுக்கோழிகள் இளம் வயதில் அதிக போஷாக்குடன் வளர்வதற்கு வழிவகை செய்யும். 3 வாரங்களுக்கு பிறகு நாட்டுக்கோழிகளுக்கு கறிக்கோழி தீவனத்தினுடைய அடுத்த நிலை தீவனமான ஃபினிஷர் தீவனத்தை நாம் நாட்டுக்கோழிகளுக்கு அளிக்கலாம். நாட்டுக்கோழிகள் அதிகளவு நார்ச்சத்தையும் தாங்கி வளரும் தன்மை கொண்டதால் நாட்டுக்கோழிகளுக்கு கொடுக்கப்படும் தீவனத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பது நல்லது. இது நாட்டுக்கோழிகளுக்கு நன்மை பயப்பது மட்டுமல்லாமல் தீவன செலவையும் குறைத்து லாபகரமான நாட்டுக்கோழி உற்பத்திக்கு வழிவகை செய்யும். பொதுவாக நாட்டுக்கோழிகள் 10 to 12 வார வயது வரை வளர்ந்து 1 to 1.25 கிலோ எடை பெற்று சந்தைக்கு விற்பனைக்கு வரும். இந்த 12 வார வயதில் இவை மொத்தமாக 3 to 4 கிலோ வரை தீவனம் உட்கொண்டு தீவன மாற்று விகிதமாக 1:4 என்ற வகையில் வளர்ச்சி பெற்றிருக்கும். இவ்வாறு சரிவிகித சமான தீவன முறைகளை கொடுப்பதால் நாட்டுக்கோழிகளை லாபகரமாக வளர்க்க இயலும். மேலும் நாட்டுக்கோழிகளையே முட்டைக்காக வளர்க்கப்படும் பொழுது 20-22 வார வயதில் நாட்டுக்கோழிகள் முட்டையிட துவங்கும். அந்த வயதில் நாட்டுக்கோழிகளுக்கு சுண்ணாம்பு சத்து அதிகமுள்ள தீவனத்தை கொடுப்பது அவசியமாகிறது. ஏனென்றால் முட்டையிடும் கோழிகளுக்கு சுண்ணாம்பு சத்தின் தேவை அதிகம். எனவே 22-24 வார வயதில் நாட்டுக்கோழிகளுக்கு முட்டைக்கோழிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய முட்டைக்கோழி தீவனம் அதிக அளவு சுண்ணாம்பு சத்தை கொண்டிருப்பதால் அந்த தீவனத்தையே இதற்கும் கொடுக்க வேண்டும். எனவே பண்ணை முறையில் நாட்டுக்கோழி வளர்க்கும் பண்ணையாளர்கள் தகுந்த பயிற்சி மையங்களில் அதற்கான பயிற்சி பெற்று தகுந்த முறையில்
தீவனத்தை உற்பத்தி செய்து அறிவியல் பூர்வமாக தீவன விரயமின்றி தீவனத்தை அளிப்பதன் மூலம் பண்ணை முறை நாட்டுக்கோழி வளர்ப்பில் நல்ல லாபத்தை பெற முடியும். மேலும் விவரம் பெற டாக்டர் எம் முருகன் அவர்களை 0944202046 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். अपनी कहानी छोड़ जा, कुछ तो निशानी छोड़ जा, कौन அப்பா, ஐ புதுக்கொடை. அம்மம்மா இங்க பாரு அப்பா புதுக்கொடை வாங்கிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இத பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சுன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றி அமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1801801551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கூட ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றிற்கு 40 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 15 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 77% காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19%
மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 13 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 543 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 961 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 10 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. மலைப்பகுதிகளில் வாழும் வேளாண் பெருமக்கள் முன்னேற்றத்தை முக்கியமாக கொண்டு பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை உதகமண்டலத்தில் அமைந்துள்ள இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவனம் நடத்தி வருகிறது. அந்த வகையில் இடுகட்டி பகுதியில் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவனம் நடத்தி வரும் திறன் மேம்பாட்டு பயிற்சி குறித்து இந்நிறுவனத்தின் வேளாண் விரிவாக்க முதுநிலை விஞ்ஞானி முனைவர் பி. சுந்தராம்பாள் விவரிக்கிறார். இடுகட்டி மாதிரி நீர்பிடிப்பகுதி திட்டத்தின் கீழ் நிலமற்ற மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் 5 முதல் 10 வரை உறுப்பினர்கள் கொண்ட சுயதேவ குழுக்கள் அமைத்துள்ளோம். திட்ட காலத்தில் 19 சுயதேவ குழுக்கள் அமைத்துள்ளோம். இந்த சுயதேவ குழுக்களுக்கு 10,000 முதல் 25,000 வரை சுழல் நிதி வழங்கப்பட்டன. இந்த நிதியிலிருந்து சுயதேவ குழு உறுப்பினர்கள் தையல் இயந்திரம் வாங்கி துணி தைத்தல், காஃபி மெஷின் வாங்கி விதைகள் அரைத்தல், நிலம் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்தல், கறவை மாடுகள் வளர்த்தல், ஆடுகள் வளர்த்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகள் மூலமாக இந்த நீர்பிடி பகுதியை சார்ந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரித்து வருமானமும் அதிகரித்து வாழ்வாதாரம் பெருகியுள்ளது. இந்த சுயதேவக்குழு நடவடிக்கைகள் எடுக்கும் முன்பு இந்த அளவுக்கு வேலைவாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை. இந்த சுயதேவ குழு உறுப்பினர்கள் ஒத்த கருத்துடையவர்களாக இருந்ததனாலும் அவர்கள் இந்த நடவடிக்கைகளை ஒற்றுமையோடு மேற்கொண்டதன் விளைவாகவும் அவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடிந்தது. இந்த சுயதேவ குழுக்கள் 19 சுயதேவ குழுக்கள் அமைக்கப்பட்டன. இந்த சுயதேவ குழுக்களின் உறுப்பினர்கள் 5 முதல் 10 வரை உள்ளனர். இவ்வனைத்து உறுப்பினர்களும் பயனாளிகளாகும். இவர்களுக்கு பல்வேறு விதமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன. உதாரணத்திற்கு, நிலமற்ற விவசாயிகள் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்தனர். அவர்களுக்கு எங்களது நிறுவனத்திலும் உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனத்திலும்
உயரிய காய்கறி பயிர்கள் சாகுபடிக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டன. கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வளர்ப்போர் குழுவிற்கு அவர்களுக்கு உயரிய தொழில்நுட்பங்கள், கால்நடை வளர்ப்பிற்கான உயரிய தொழில்நுட்பங்கள் கால்நடை துறையின் மூலமாக நாங்கள் பயிற்சி அளித்தோம். இதுபோக நீர்பிடிப்பு பகுதியில் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பிற்காகவும் தேயிலையில் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பிற்காகவும் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இந்த நீர்பிடி பகுதியின் விவசாயிகள் அனைவரும் இந்த பயிற்சிகள் மூலம் பலன் பெற்றனர். இந்த குழுக்கள் சுழல் நிதி 5000 முதல் 25000 வரை சுழல் நிதிகள் வழங்கப்பட்டன. 19 குழுக்களில் 13 குழுக்கள் திட்ட நிதியிலிருந்து தொழில் தொடங்கினார்கள். மீதமுள்ள 6 குழுக்கள் முதலில் தொடங்கிய 13 குழுக்கள் செலுத்திய நிதியிலிருந்து புதிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு அவர்கள் தொழிலை தொடங்கினர். அவர்கள் தொடங்கிய தொழில்கள் ஆடு மேய்த்தல், கறவை மாடுகள் மேய்த்தல், டெய்லரிங் இயந்திரம் வாங்கி துணி தைத்தல், காஃபி மெஷின் வாங்கி காஃபி கொட்டைகள் அரைத்து காஃபி பவுடர் சில்லறையாக விற்பனை செய்தல், நிலங்கள் குத்தகைக்கு எடுத்து காய்கறி பயிர் சாகுபடி செய்தல் போன்ற தொழில்களாகும். அது மட்டுமன்றி இந்த திருச்செங்கடி கிராமத்தில் கொல்லன் பட்டறை இங்குள்ள பழங்குடியின மக்களின் மரபு தொழில்கள் ஒன்றாகும். அத்தொழில் நலிந்து போயிருந்தது. இத்திட்டம் தொடங்கிய பிறகு அவர்களுக்கு சுழல் நிதி கொடுத்து கொல்லன் பட்டறை அமைக்க உதவினோம். இந்த 5 உறுப்பினர்கள் கொண்ட கொல்லன் பட்டறை குழுக்கள் அவர்கள் சில அடிப்படை கருவிகள் வாங்கி கொல்லன் பட்டறை அமைத்து விவசாயத்திற்கான கருவிகள், உதாரணத்திற்கு கொத்து, முள், மண்வெட்டி போன்ற கருவிகள் செய்து இங்கு உள்ள விவசாயிகளுக்கு விற்பனை செய்து பயன்பெற்றனர். இவ்வாறாக அனைத்து குழுக்களும் அவர்களது நடவடிக்கைகள் மூலம் வேலைவாய்ப்புகள் பெருக்கி வருமானம் பெருக்கி அவர்களது வாழ்வாரத்தையும் மேம்படுத்தியுள்ளனர். மேலும் தகவல் அறிய முனைவர் பி. சுந்தராம்பாள் அவர்களை 0432 24 44 038 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 29/9/2015 செவ்வாய்க்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் லில்லியம் சாகுபடி குறித்து கோத்தகிரி வேளாண்மையாளர் பி. கோபால் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம் பகுதியில் ஜவா சிற்றனல்லா வளர்ப்பும் பயனும் குறித்து ஊட்டி விஜயநகர தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என். செல்வராஜ் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் 22/9/2015 அன்று தஞ்சாவூரில் நடைபெற்ற ஒருநாள் மீன்வள விஞ்ஞானிகள் மற்றும் மீன் பண்ணையாளர்கள் சந்திப்பு மற்றும் கருத்தரங்கின் தொலைக்காட்சி தொகுப்பு ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை இணையதளம் வாயிலாகவும் பார்த்து பயன்பெறலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. இந்நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.